ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெச்பி மூட். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியை பற்றி தான் கைஸ் பேச போகிறோம். அதில் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஜிங்கே ரகானே, ரவீந்திர ஜடேஜா, சும்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வேறு விளையாண்டு இருக்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நேற்று நடந்த இப்போ வந்து ரோஹித் சர்மா விளையாண்ட மேட்ச் வந்து பார்த்துருவோம். ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார், 3 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணார். ஜெய்ஸ்வாலும் அவரும் ஆடினாங்க, நல்ல வந்து 50 ரன் பார்ட்னர்ஷிப் ஆனாங்க. அப்புறம் வந்து ரோஹித் சர்மா அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் வந்து எட்ஜில் பட்டு ஒரு வேற லெவலான கேட்ச் ஒன்று ஃபீல்டர் பிடிச்சாரு. ஜெய்ஸ்வாலும் வந்து ஒரு பிக் ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிட்டார், ஸ்லிப்பில் அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் காமாக ஆடிருந்தாங்கன்னா ஜெய்ஸ்வால் கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் பார்த்துருக்கலாம். ஓகே, அந்த மேட்ச் வந்து டே 2 முடிஞ்சிருச்சு. அப்புறம் தமிழ்நாடு மேட்ச் வந்து நடந்துச்சு. அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஆல் அவுட் பண்ணி அவங்க வந்து இப்போ டாப்பில் இருக்கிறாங்க தமிழ்நாடு. சரி, நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுவோம், விராட் கோலிகிட்ட வருவோம். விராட் கோலி வந்து ப்ளே பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகள் இருக்குது. ஆனால் விராட் கோலிக்கு மட்டும்தான் அந்த பதில் தெரியும். ரிஷப் பண்ட், விராட் கோலி ப்ளே பண்ணுவாங்களா? 2 பேரும் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குல்ல டெல்லி பாய்ஸ் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். விராட் கோலி திரும்பி பேக் டு 2012 விளையாண்டார் கடைசியாக ரஞ்சி ட்ராஃபி. இப்போ விளையாட போகிறாரா எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ச் வந்து 30th ஜனவரி வந்து இது வந்து மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து விராட் கோலி விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா வந்து விராட் கோலி வந்து அவரோட டிசிஷன் தான் இது. ஆனால் விராட் கோலி ஸ்குவாடில் இருக்கிறாரு. விராட் கோலிக்கு விளையாடுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ரவீந்திர ஜடேஜா வேறு 5 for எடுத்துருக்கிறாருங்க. மொத்தம் 7 விக்கெட் எடுத்தார் ரவீந்திர ஜடேஜா. அந்த கோட்டு தான். ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்மன்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இன் சாம்பியன் ட்ராஃபி வெயிட் பண்ணி பார்ப்போம். அது சரி, ஓகே, நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சும்மன் கில், அஜிங்கே ரகானே, ரிஷப் பந்த், நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, சீனியர் பிளேயர்ஸு, ஸ்ரேயஸ் ஐயர், எல்லாருக்கும் வந்து ஒரு வேறு மாதிரியே இருக்குல்ல. ஆனால் வந்து அன்எக்ஸ்பெக்டட் வந்து சாதுல் தாக்கூர் வந்து நேற்று வந்து மும்பை தடுமாறி இந்த நேரத்தில் வந்து சாதுல் தாக்கூர் ஒரு 100 வேறு லெவல் ஒரு நாக் ஆடினார். நான் லைவாக பார்த்தேன், வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு பிளேயருக்காக வெயிட் பண்ணுறோம், விராட் கோலி. அவர் வந்து எப்போ வந்து ப்ளே பண்ண போகிறாரு? 13 தான் மேட்ச். இருந்தாலும் வந்து விராட் கோலி வந்து ப்ளே பண்ணுவாரான்ற ஒரு கேள்விக்குறிகள் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் தெரியும் நம்ம வந்து சாம்பியன் ட்ராஃபிக்கு போகிறோம், ஒரு ஐசிசி ஈவெண்ட்டுக்கு போகிறோம், நம்ம கொஞ்சம் வெல் ப்ரிப்பேராக போவோம்ட்டு விராட் கோலி கண்டிப்பாக நினைப்பார். ஆனால் விராட் கோலி கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு கலக்க போகிறான்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி. ரோஹித் சர்மா ஆனாருங்க 2 ஷாட்டு, என்ன மாரி ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஒரு 6 அடிச்சாருங்க. அப்புறம் ஸ்டேட்டில் ஒரு 6 அடிச்சார். வேற மாதிரியான ஒரு ஷாட், ஃபுல் ஷாட் ஒன்று அடிச்சார். அது ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா ஷாட்டு தான். நான் ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஒரு ஷாட் அடிச்சார், வேற மாதிரி ஷாட். அந்த ஷாட்லாம் பார்க்கலாம், யாராவது பார்த்துக்குங்க. நான் விராட் கோலிக்கிட்டே அந்த ஒரு 2-3 கவர் டிரைவ் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 30th ஜனவரி வெயிட் பண்ணி நான் ஈகராக வெயிட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் யாரெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்க ஜனவரி 30 ரிஷப் பந்த், விராட் கோலிலாம் பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து இந்தியா vs இங்கிலாந்து ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, சி யூ, டேக் கேஸ். ஓகே, பை கேஸ்.